ஹலோ வணக்கம் நேயர்களே, வளமை போலதான் நான் உங்கள் மெடோனா. இன்றைக்கு யாரை பார்க்க போறோம்டா எஸ்பி பாலசுப்ரமணியம். அவரை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க, அவர் ஒரு எவ்வளவு சாதிச்சிருக்கிறார், எவ்வளவு வித்தியாசங்கள் செய்திருக்கிறார். இவர் பிறந்தது 4ஆம் தேதி ஜூன் மாதம் 1946ஆம் ஆண்டு பிறக்கிறார். ஆனா இவற்ற மறைவு 25ஆம் தேதி செப்டம்பர் 2020ஆம் ஆண்டு இவற்ற மறைவு. இவற்ற முதல் சினிமா துறைக்கு எப்ப வாராரண்டா ஒரு பாட்டு பாட 1966ஆம் ஆண்டு சினிமாவில் இவர் பாடகரா துவங்கி கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேல பாடிட்டார். அதோட இல்ல, இந்தியன் மொழிகள் ஒவ்வொரு லாங்குவேஜ் 16 மொழிகள்ல பாடலை பாடியிருக்கிறார். நேர்களே, 40,000 பாடல், 16 மொழிகள், நினைத்து கூட பார்க்க இயலாத அளவுக்கு சாதிச்சிருக்கிறார். இது ஒரு சாதனை என்றுதான் சொல்லலாம். மற்றது நேயர்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு தெலுங்கு குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தகப்பன் பேர் எஸ்பி சாம்பிரமூர்த்தி, தாயின் பேர் சவுந்தலாம்மா. பாருங்கள், நான் இவ்வளவு காலமும் நான் பாலசுப்ரமணியம் ஒரு தமிழால் என்று தான் நான் யோசிச்சேன். ஏனென்றால் அவ்வளவுக்கு பாடலை பாடுகிறார். ஒரு தமிழ் பாட்டை பாருங்க, ஒரு தெலுங்கு இன்னொரு லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல இவ்வளவு பாடி இருக்கிறார். இப்ப எனக்குமே அது ரிசர்ச் பண்ணி கொண்டு போயேதான் தெரியும் பாலசுப்ரமணியம் ஒரு தெலுங்கு ஆளண்டது. நான் இவ்வளவு காலமும் யோசிச்சிருந்தா அவர் ஒரு தமிழண்டு. பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாதனையாளர். மற்றது இவருக்கு 2 சகோதரர்களும் 5 சகோதரிகளும் இருக்கிறார். அதுல எஸ்பி சைலஜா இவரின் சொந்த தங்கச்சி தான் எஸ்பி சைலஜா. மற்றது 1964ஆம் ஆண்டு சென்னையிலே ஒரு தெலுங்கு இசை நிகழ்ச்சி, கலாச்சார இசை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதுல 1964ஆம் ஆண்டு பாலசுப்ரமணியம் பாடி முதல் பரிசு பெற்றவர். அத்தோட இல்ல, மற்றது சினிமாக்கு எப்ப வாராரண்டா என்ட்ராகிறார் 1966ஆம் ஆண்டு. அதுவும் அவர் முதல் தரம் பாடின படம் தெலுங்கு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகுது 1967. ஆனா அவர் 1966ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அந்த படம் அதுல ஸ்ரீ 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 மரியாத ராமனா என்ற ஒரு தெலுங்கு படத்துல அதுவும் ஒரு பின்னணி பாடகராகத்தான் சினிமாக்குள்ள என்ட்ராகிறார். அந்த பாலசுப்ரமணியம் தான் இந்த அளவுக்கு சாதித்திருக்கிறார். மற்றது இவர் ஒரு பின்னணி குரல் வழங்குற ஆள், பாடகர் மாத்திரம் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இந்த கமலஹாசன் படம் மன்மத லீலி என்ற ஒரு படம் அது தெலுங்குல மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்க்கப்படையில கமலஹாசனுக்காக பின்னணி குரல் கொடுத்தவர் தான் இந்த பாலசுப்ரமணியம். மற்றது அத்தோட இல்லையே, தொடர்ந்து கமலஹாசனுக்கு 120 தெலுங்கு திரைப்படங்கள்ல பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். 120 திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கமலஹாசனுக்காக கொடுத்திருக்கிறார். அதோட கமலஹாசனோட அவர் நிக்கவே இல்லையா, வேற நடிகர்மார்களுக்கும் அவர் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் இந்த பாலசுப்ரமணியம். மற்றது இவர் சாதிச்சது 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1981ஆம் ஆண்டு 12 மணித்தியால இசை ரெக்கார்டிங் நடக்குது. அதாவது காலமா 9 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி மட்டும். இந்த இசையமைப்பாளராக உபேந்திர குமாருக்காக கன்னடத்துல 21 பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ்ல 19 பாடல்களை ஒரு நாள்ல, அதாவது அந்த டேட்ல இப்ப பிப்ரவரி மாதம் 1981ஆம் ஆண்டு நடந்து அந்த காலமா 9 மணியில இருந்து இரவு 9 மணி 12 மணித்தியாலத்துல 21 கன்னட பாடல்களையும் 19 தமிழ் பாடல்களையும் பாடி சாதித்திருக்கிறார். நேயர்களே, பாலசுப்ரமணியத்தை அவருடைய வீடியோவை நான் சொல்ல விழிக்கிறார், எண்ணில் அடங்காது அவ்வளவுக்கு அவர் சாதனை படைத்திருக்கிறார். நான் இதுல ஒரு குறிப்பிட்ட 1-2 விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பாலசுப்ரமணியம் பற்றி அவர் சாதிச்சது 16 மொழியில் அவர் பாடியிருக்கிறார். காலமா 9 மணியிலேருந்து ஒரு 12 மணித்தியாலத்துல 21 கன்னட பாடல்களையும் 19 தமிழ் பாடல்களையும் பாடியிருக்கிறார். இப்படி சாதனை படைச்சவர் தான் இந்த பாலசுப்ரமணியம். நிறைய பேருக்கு பின்னணி கொடுத்திருக்கிறார். இன்னொரு வீடியோல பார்ப்போம். வளமை போலதான் என்ற இது
லைக் பண்ணுங்க. இதை பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல ஒவ்வொரு பிரபலங்களை பற்றியும் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்லயே காட்டும். வழமை போலதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.